வணக்கம். தொன்மை அறிவையும் இன்னைக்கு நாம சந்திச்சிட்டு இருக்கிற உடல்நலம், ஆற்றல சார்ந்த நெருக்கடிகளையும் இணைக்கிற ஒரு வித்தியாசமான கோட்பாட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். வாங்க, ஒரு ஆச்சரியமான ஒருவேளை கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, சமையல் கட்டு அது நம்மள அடிமையாக்குற ஒரு கொடூரமான தொழிற்சாலை. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு வரி நம்மளோட தினசரி வாழ்க்கையவே ஒரு கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? சரி, முதல் பகுதி உலக நெருக்கடி. இந்த மூலத்துல பேசுறவர் என்ன சொல்றார்னா, நாம இப்போ ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கோமா, உடல் நலம்ல இருந்து நம்ம பண்பாடு வரைக்கும் இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்மள கைவிட்டுடுச்சுன்னு அவர் சொல்றாரு. உதாரணத்துக்கு நம்ம உடல் நலத்தையே எடுத்துக்கலாம். இப்போ பரவலா இருக்கிற சிஏடி, சிஓபிடி, சர்க்கரை நோய் மாதிரி ஒரு 10 முக்கியமான நோய்களுக்கு மேல மேற்கத்திய மருத்துவத்துல ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லைன்னு இந்த மூலத்துல குறிப்பிடுறாங்க. இதையே அவங்க ஒரு பெரிய தோல்வியா பார்க்கறாங்க. அதாவது நமக்கு வேறொரு புது வழி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இது வெறும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம பண்பாட்டிலையும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது. அதாவது கடந்த 2000 வருஷமா இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு பல துறைகள்ல தமிழர்களுக்கு இருந்த பழமையான அறிவு மொத்தமா சிதைக்கப்பட்டு நம்ம அடையாளமே கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து பகுதி 2, தொன்மை தமிழர் அறிவு. அப்போ இந்த எல்லா நெருக்கடிக்கும் தீர்வு என்ன? இவங்க சொல்றபடி பதில் எதிர்காலத்துல இல்ல, நாம தொலைச்சிட்ட நம்மளோட பழங்கால அறிவை மீட்டெடுக்கிறதுல தான் இருக்குதாம். இந்த தொன்மை அறிவோட மைய கருத்து தான் பரிணாம அறிவியல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மனுஷ உடம்பால பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாவே சக்தியை எடுத்துக்க முடியும். அப்போ உணவு மாதிரியான தேவைகளை தாண்டி நம்மால வாழ முடியும்னு சொல்றாங்க. இங்க தான் நவீன அறிவியலுக்கும் நம்ம தொன்மை அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விளக்குறாங்க. அதாவது, நவீன அறிவியல் சக்தி அழிஞ்சிரும்னு சொல்லுது, நோய்களுக்கு காசு செலவு பண்ற மாதிரி தீர்வுகளை கொடுக்குது. ஆனா நம்ம தொன்மை அறிவோ சக்தியை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுது, இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாலே போதும், நோய்களை எதிர்க்கிற சக்தி நமக்குள்ளேயே உருவாகும்னு சொல்லுது. அடுத்த பகுதிக்கு போலாம். உணவில்லா வாழ்வியல். இந்த தொன்மை அறிவு நம்மள ஒரு சவாலான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. உணவு சாப்பிடாமலேயே ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? இதத்தான் இந்த மூலம் ஒரு உண்மையான விடுதலைன்னு சொல்லுது. இந்த பரிணாம அறிவியல்ல ஒருத்தர் தேர்ச்சி அடைஞ்சிட்டா நம்ம உடம்பே பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ சாப்பாட்டோட தேவையே இருக்காதுன்னு சொல்றாங்க. இது குறிப்பா பெண்களுக்கு நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த சமையலறை அடிமைத்தனத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ 4வது பகுதிக்கு வந்திருக்கோம், முடிவிலா ஆற்றல். சரி, பிரபஞ்ச ஆற்றலை உடம்புக்குள்ள எடுக்க முடியும்னா அதே தத்துவத்தை வச்சு வெளியில, அதாவது நம்ம உலகத்துல முடிவே இல்லாத ஆற்றலை உருவாக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு சின்ன சோதனையை தான் அடுத்து பார்க்க போறோம். கேள்வி ரொம்ப நேரடியானது. நம்மள சுத்தி இருக்கிற சாதாரண தண்ணி, ஒரு சின்ன காந்தம், அப்புறம் பென்சில்ல இருக்குமே அந்த கிராஃபைட், இது எல்லாம் வச்சு எல்லையே இல்லாத சக்தியை உருவாக்க முடியுமா? இதுக்கு தான் அவங்க பதில் சொல்ல முயற்சி பண்றாங்க. அப்போ இந்த சோதனை எப்படி செஞ்சாங்கன்னு பாப்போமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு பவர்ஃபுல்லான நியோடேமியம் காந்தத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுல 2 கிராஃபைட் ராட்ஸை வைக்கிறாங்க. ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். இப்போ இதுல இருந்து வர கரண்ட்டை அளந்து பார்க்கறாங்க. செட்டப் பார்க்க ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் ரிசல்ட் தான் இங்க ஹைலைட்டே. இந்த சிம்பிளான சோதனையில கிடைச்சதா சொல்லப்படுற ரிசல்ட் என்ன தெரியுமா? 1.3 ஆம்பியர் மின்சாரம். இது ஒரு நல்ல அளவுதான். ஆனா இவ்வளவு சாதாரண பொருட்களை வச்சு இது நிஜமாவே சாத்தியமா? இது ஏன் வேலை செய்யுதுன்னு விளக்குறதுக்கு இவங்க ஒரு புது தியரியை முன்வைக்கிறாங்க. அதாவது காந்தம், கிராஃபைட் ரெண்டுக்குமே அருகோண அணு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு தண்ணிக்குள்ள இருக்கிற நேர்கோட்டு ஆற்றலை விடுவிக்குதுன்னு அவங்க விளக்குறாங்க. சுருக்கமா சொன்னா, பொருட்களோட வடிவியல் அமைப்பு தான் ஆற்றலை உருவாக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், விழித்துக்கொள்ள ஓர் அரைக்கூவல். ஆனா இது வெறும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் இல்ல, இதை முன்வைக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய இலக்குக்கான அழைப்பு. இந்த மூலத்துல சொல்ற மாதிரி இதோட கடைசி நோக்கம் என்னன்னா, நாம மீட்டெடுத்த இந்த அறிவை ஒரு கருவியா பயன்படுத்தணும். அதை வச்சு இப்போ இருக்கிற எரிசக்தி நெருக்கடி மாதிரியான உலக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். தமிழர்கள் தங்களோட தொன்மை அறிவை மறுபடியும் கையில் எடுத்து உலகோட பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு மொத்த உலகத்துக்கே வழிகாட்டணும். இதுதான் இந்த ஆய்வோட அறைகூவல். ஆக கடைசியா இந்த ஆய்வு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒருவேளை நம்ம எதிர்காலத்துக்கான அத்தனை ரகசியங்களும் நம்மளோட கடந்த காலத்துல தான் ஒளிஞ்சிருக்கோம். நாம எங்க பதில்களை தேடிட்டு இருக்கோனோ இது நம்மளையே திரும்பி பார்க்க வைக்குது. இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை இங்க முடிச்சுக்கலாம்.